திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம். நாம் தொடர்ந்து குருவாயூரப்பனுடைய சிறப்புகளையும் குருவாயூரப்பனுடைய பெருமைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த பதிவு குருவாயூரப்பனுடைய இன்னொரு சிறப்பான பதிவு. கொம்பு முளைத்த தேங்காய் அப்படின்ற பேரில் இந்த பதிவை நான் இன்றைக்கி தொடங்குகிறேன். அது என்ன கொம்பு முளைத்த தேங்காய், அதுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்க்குற பொழுது, திருச்சூரில் ஒரு வியாபாரி தன்னுடைய நிலத்தில் தேங்காய் கன்று நட்டு வைத்தார். அந்த தேங்காய் கன்றுகள் எல்லாம் நன்றாக வளர்ந்து நிறைய தேங்காய் காய்ச்சதுன்னா அந்த முதல் அறுவடையில் என்ன தேங்காய் காய்க்கிறதோ அத்தனை தேங்காயும் குருவாயூரப்பா உனக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அதே போல் குருவாயூரப்பனுடைய அருளால் நல்லா வளர்ந்து நிறைய தேங்காய்கள் காய்த்தது. குருவாயூரப்பனுக்கு காணிக்கையாக செலுத்துறதுக்காக அந்த தேங்காய்களை எல்லாம் அறுவடை செய்து கோணிப்பையில் கட்டி எடுத்து வருகிறார். அப்படி எடுத்து வருகின்ற வழியிலே கொள்ளையர்கள், திருடர்கள் அவரை மடக்கி பிடித்தார்கள். இந்த கோணிப்பையில் என்ன இருக்குது, எனக்கு கொடு அப்படின்னு அந்த திருடன் கேட்குறான். அப்போ இது குருவாயூரப்பனுக்காக கோயிலில் தேங்காய் செலுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன், இது என்னுடைய நிலத்தில் அறுவடை செய்த தேங்காய், இது குருவாயூரப்பனுடைய காணிக்கை அப்படின்னு சொல்கிற பொழுது, எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடு, குருவாயூரப்பன் கோயிலுக்கு கொடுக்குறேன்னா அது என்ன அந்த தேங்காயில் மட்டும் நான் கொம்பாக முளைச்சிருக்கு அப்படின்னு அந்த திருடன் ஏளனமாக கேட்க, எங்களை விட்டுடுப்பா, நாங்கள் திரும்ப அந்த கோயிலத்தையும் காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த வியாபாரி கெஞ்ச அந்த மூட்டையை அவிழ்த்து பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கிற தேங்காய்கள் எல்லாம் சிதறி வெளியே ஓடியதாம். அப்படி ஓடிய அத்தனை தேங்காய்களிலும் கொம்பு முளைத்திருந்ததாம். அதை பார்த்த உடனே திருடனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிவிட்டது. தன் தவறை உணர்ந்து அந்த வியாபாரியிடம் மன்னிப்பு கேட்டு நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லி ஓடியே போய்விட்டாராம். அப்படிப்பட்ட அந்த தேங்காய்களை சமர்ப்பித்தார் அந்த வியாபாரி குருவாயூரில். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குபவன் தான் குருவாயூரப்பன். ஒரு தேங்காய்க்கு கொம்பு முளைக்குமானா கொம்பு முளைச்சது. இன்றைக்கும் அந்த தேங்காயை குருவாயூரப்பனுடைய மூலஸ்தானம் சன்னிதானத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம போனால் போய் பார்க்கலாம். இணையதளத்தில் கூகுளில் போயும் குருவாயூரப்பன் தேங்காய் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த தேங்காயை தரிசிக்கலாம். நம்பிக்கையோடு குருவாயூரப்பனை நாம் வணங்கினால் நாம் குருவாயூரப்பன் சாத்தியமல்லாதவற்றையும் சாத்தியமாக்குவார் என்பதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம்.